இந்த வாரம் டிஆர்பி வந்தாச்சு. டிஆர்பி ரேட்டில் ஃபஸ்ட்டு சீரியலில் என்ன இருக்குது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இடத்துல வழக்கம் போல் சிங்கப்பெண்ணே அப்படிங்கிற சீரியல் தான் வழக்கம் போல் இருக்குது. ஆனால் கயல் 2வது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மூன்று முடிச்சு அப்படிங்கிற சீரியல் 2வது இடத்த பிடிச்சிருச்சு. எப்போவுமே 2வது இடத்த பிடிக்கிற கயல் 3வது இடத்துக்கு போயிடுச்சு. 5வது இடத்துல இருக்கிற சிறகடிக்க ஆசை 4வது இடத்துக்கு முன்னேறி வந்திருக்கு. அப்போ 5வது இடத்துக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா மருமகள்ங்கிறது தான் எப்போவுமே 4வது இடத்துல வரும். அந்த மருமகள்ங்கிற சில 5வது இடத்துக்கு போயிருக்கு. 6வது இடத்துல என்ன இருக்குதுன்னா ஐயனார் துணை அப்படிங்கிற சீரியல் வேகமாக இப்போ முன்னேறி இருக்குது. வேகமாக முன்னேறி பார்த்தோன்னா இப்போ 6வது இடத்துக்கு வந்துருச்சு. இன்னும் அப்படிங்கிற சீரியல் 7வது இடத்துக்கு போயிடுது. 8வது இடத்துக்கு பார்த்தீங்கன்னா எதிர்நீச்சல் அப்படிங்கிற சீரியல் 8வது இடத்துலையும் 9வது இடத்துல பாண்டியன் ஸ்டோரும் கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது 10வது இடத்துல வந்துடுச்சு. கார்த்திகை தீபத்தை மிந்த முடியல. சின்ன மருமகள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகாநதி, இதெல்லாம் டிஆர்பி ரேட்டில் இருந்தது. ஆனால் அதையெல்லாம் மீறி பார்த்தீங்கன்னா இப்போ கார்த்திகை தீபம் 10வது இடத்துல 9வது இடத்துல போன தடவை 9வது இடத்துல தொடர்ந்து இருக்குது. அந்த சீரியல் அதிக டிஆர்பி பெற்றால் மட்டும்தான் வர முடியும். இப்போ இதனால் அது கம்மியாக இருக்கிறதுனால இப்போ மகாநதி, சின்ன மருமகள் பார்த்தீங்கன்னா 11 12வது இடத்துல தான் இருக்குது. இப்படி மாறி மாறி டிஆர்பி ரேட்டு வந்திருக்கு. இப்போ விஜய் டிவிலேருந்து இப்போ ஜி தமிழ்லேருந்து ஒரு சீரியல் இடம் பெற்றது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இதில் விஜய் டிவியில் என்னெல்லாம் இருக்குது பார்க்கலாம். சிறகடிக்க ஆசை, அதுக்கப்புறம் ஐயனார் துணை, பாண்டியன் ஸ்டோர், இந்த 3 சீரியல் எப்போவுமே நிரந்தரமாக இருக்குது. இப்போ 4 சீரியல் அப்போ 6 சீரியல் அப்படின்னா பார்த்தீங்கன்னா மொத்தமாக 6 சீரியல் சன் டிவி தான் போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ பாக்கியலட்சுமியில் இறக்கிட்டாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா மகாநதி, சின்ன மருமகளும் மக்கள் விரும்பி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் குறையினால 12வது 13வது தான் இருக்குது. இப்போ நிறைய சீரியல்கள் புதுசு புதுசாக வந்துக்கிட்டு இருக்குது. மக்கள் மனசை கொள்ளையடிச்சிக்கிட்டு இருக்குது. இப்படி மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கு. டிவியில் பார்த்தீங்கன்னா 8.6 இடத்துக்கு சிறகடிக்க ஆசை தான் வந்திருக்கு. பக்கத்தில் 8.2 இடத்துக்கு வெறும் 4 பாயிண்ட் தான் குறை. இது சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா சிறகடிக்க ஆசையை முந்திருமா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எதிர்பார்த்துருக்காங்க. அந்த அளவு பார்த்திங்கன்னா இது 2வது இடத்துல முதல் இடத்துக்கு வர முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுபோல் 8.1 பாயிண்ட் எடுத்து பாண்டியன் ஸ்டோருக்கு 3மே நல்ல ஒரு ரேட்டிங்கில் போய்கிட்டு இருக்க சீரியல் அப்படின்னு சொல்லலாம். 3மே டிஆர்பி ரேட்டில் நிரந்தரமாக இருக்குது. இதுக்கப்புறம் 6.6 சின்ன மருமகள் எடுத்திருக்கு. இதுக்கப்புறம் 6.1 மகாநதி எடுத்திருக்கு. இதையும் மக்கள் விரும்பி பார்த்துட்டாங்க. டாப் 5ல் பார்த்திங்கன்னா இந்த 5 சீரியலுமே மக்கள் விரும்பி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம தங்கமகள் அப்படிங்கிற தொடர் பார்த்தீங்கன்னா முத்துப்பாண்டி அப்படிங்கிற கேரக்டரில் தான் மயில்சாமியோட யுவன் மயில்சாமி நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ பார்த்தோன்னா எல்லாருக்குமே மயில்சாமியோட மகன் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ தங்க சீரியல் இந்த மாதத்தோடு முடிய போகுது. அதனால் இவருக்கு பார்த்தோன்னா விஜய் டிவிலே புதுசாக இப்போ பாக்கியலட்சுமி, ஆகா கல்யாணம், தங்க மகள் 2 3 சீரியல் முடிய போகுது. அதனால் 3 புது சீரியல் வரப்போகுது. அதனால் பார்த்தீங்கன்னா இவர் இன்னொரு பெரிய சீரியலை போட்டிருக்கீங்க, நல்லபடியாக நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைம் டைமில் உள்ள சீரியல் போட்டிருக்காங்க. ஏற்கனவே நீனான் காதலில் உள்ள அப்படியே அவரே அப்படி தான் ப்ரைம் டைமில் உள்ள போட்டிருக்காங்க. நல்லா நடித்தா விஜய் டிவியில் மறுபடியும் வாய்ப்பு கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ மயில்சாமிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ ஆகா கல்யாணம் முடிய போகுது, தங்க மகள் முடிய போகுது, பாக்கியலட்சுமி முடிய போகுது, இன்னும் சக்திவேல் முடிய போகுது. 4 5 தொடர் முடிய போகுதுனால புதுசாக தொடர் இருக்கிறதுனால இப்போ ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. இவருக்கு புதுசாக ஒரு இதில் ஹீரோவாக நடிகை சான்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துட்டு எல்லாருமே இவருக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க.